வணக்கம் நேயர்களே. ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 18 முதல் 20 வரைக்கும் உள்ள வேத பகுதியை நாம் வாசித்து தியானிக்கலாம். குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல்மனசாட்சியும் உடையவனாயிரு. இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமெனேயும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள். அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். இந்த பகுதியில் நாம் பார்க்கும்போது தேவனுக்காக வாழுகிற வாழ்க்கை ஒரு நல்ல போராட்டம் என்று சொல்லப்படுகிறதை நாம் கவனிக்கலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். ஒரு தேவபக்தன் இப்படி கூறுகிறார்: கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு மைதானத்தில் பிரவேசிப்பது அல்ல, அது யுத்த களத்துக்குள் பிரவேசிப்பதாகும் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் எபேசியர் 6வது அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார்: ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியலை சொல்லுகிறார். வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக சத்துருவானவன் பல விதங்களிலே போராட்டம் செய்கிறவனாக இருக்கிறான். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 3வது வசனத்திலே, நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி என்று பவுல் அப்போஸ்தலன் கூறுகிறார். இந்த 2 நிருபங்களிலும் பவுல் அடிக்கடி போராடு, தீங்கு அனுபவி என்று பேசுகிறதை நாம் கவனிக்கலாம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டதை உணர்ந்தவராக நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறதை காணலாம். 1 பேதுரு 5:8 உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று பேதுரு குறிப்பிடுகிறார். இந்த பின்னணியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால், ஒரு மூத்த அதிகாரி, இராணுவ அதிகாரி கீழே இருக்கிற ஒரு அதிகாரிக்கு கொடுக்கிற கட்டளையாக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். அதே வேளையிலே தொடர் ஓட்டம் ஒன்றில் ஒரு பந்தய வீரர் தனக்கு நிர்ணயிக்கப்பட்ட தூரத்தை ஓடி கடந்த பின்னர் மற்றொரு வீரரிடம் அந்த கோலை கொடுப்பதை போன்றதாகும். தேவ பணியை நிறைவேற்ற விசுவாசமும் நல்மனசாட்சியும் தேவை. தீமோத்தேயுவின் ஊழிய வரத்தை பற்றி மூப்பர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்று 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் கூறுகிறது. இவை அனைத்தும் விசேஷமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலும் தேவனது ஊழியத்திற்கு தீமோத்தேயு அழைக்கப்பட்டதை சுட்டி காட்டுகிறது. அழைப்பு இருப்பினும் எதிர்ப்பும் போராட்டமும் தவிர்க்க இயலாதவை. ஏனென்றால் சுவிசேஷத்திற்கு எதிர்ப்பு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இதனை எவ்வாறு மேற்கொள்வது? விசுவாசத்தின் மூலம்தான். விசுவாசம் என்பது தனி நபர் சார்ந்தது. அதே வேளையிலே அது சுவிசேஷத்தையும் பொறுத்தது. நமது விசுவாச வாழ்வை ஒரு கப்பலுக்கு ஒப்பிட்டு பார்த்தால், நல் மனசாட்சியே அதன் சுக்கான். கப்பலை சரியான திசையில் திருப்பி பாவம், குற்றங்களிலிருந்து விலக்கி காக்கும் சுக்கான் நம்முடைய விசுவாசம் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த குற்றங்கள், பிரச்சனைகளை கொண்டு வருபவர்கள் யார்? கள்ள போதகர்கள், தவறான உபதேசத்தை கொண்டு வருபவர்கள் கப்பற் சேதத்தை ஏற்படுத்துகிறார்கள். இவர்களெல்லாம் இமெனேயும் அலெக்சாந்தரும் ரட்சிக்கப்பட்டு பின்வாங்கி போனவர்கள் அல்ல. அவர்கள் சபையிலே இருந்து நற்செய்தியை கேட்டவர்கள். ஆயினும் அதை புறக்கணித்துவிட்டு கள்ள போதனைகளுக்கும் கட்டுக்கதைகளுக்கும் வம்ச வரலாறுகளுக்கும் விழுந்து போனவர்கள். விசுவாசத்தை புறக்கணித்து விசுவாச துரோகம் செய்து சென்றவர்கள். ஐக்கியத்தை விட்டு சபையை விட்டு அவர்கள் விலக்கப்பட்டு வைக்க வேண்டும் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது என்றுதான் பெரும்பாலான வேத வல்லுநர்கள் குறிப்பிடுகின்றனர். அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன் என்பது அதைத்தான் குறிப்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஐக்கியத்தை விட்டு அவர்கள் விலக்கப்பட வேண்டும் என்பதாக வேத வல்லுநர்கள் கணிக்கிறார்கள். என கண்பான ஃபீபா நேயர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்கள் எவ்வாறு பொருந்தி இருக்கிறது என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு போராட்ட களம். அதிலே நாம் போராடி வெற்றி பெற, தேவனுக்காக வெற்றியுள்ள கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்திட நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்பிலே
உண்மையாய் உறுதியாய் நிலைத்திருக்க நமக்கு தேவையான உதவிகளை தேவன் பரிசுத்தாவியானவர் மூலமாக கொடுக்கிறார். வேத வசனங்கள் நமக்கு உதவியாக இருந்து நம்மை காக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன. நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வெற்றிகரமாய் வாழ்கிறோமா? போராட்டங்கள், எதிர்ப்புகள் வரும்பொழுது எப்படி நாம் நிலை நிற்கிறோம்? நம்மை ஆண்டவருடைய பாதத்திலே, அவர் கரத்திலே கொடுத்து நல் மனசாட்சியோடு அவரை பின்பற்றுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.